எடப்பாடி பழனிசாமி என்று தனிப்பட்ட கருத்து இருக்கிறது. அது பாஜகவை அவர் ஏற்கவில்லை என்பதுதான் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக. அதுக்காக தான் அவர் எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் கடந்த முறை வந்து இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலும் 2026 நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு மறுபடியும் சொன்னாரே. ஆனால் அவருடைய வாக்குறுதியை அவராலேயே காப்பாற்ற முடியல. அவருக்கு அந்த நிர்பந்தம் இருக்கிறது. அவருக்கு பல வழக்குகள் இருக்கிறது. அவருடைய சம்பந்தி மேலே வழக்கு இருக்கிறது. அவருடைய மகன் மிதுன் பழனிசாமி மீது ஜிஎஸ்டியினுடைய மோசடியில் வழக்கு இருக்கிறது. எல்லா வகையிலையுமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என்பதை பாஜக ஒரு ஆயுதமாக மிரட்டி பணிய வைக்கிறது. அப்போ ஒரு கட்சி வந்து அதை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு, இப்போ திமுக அதை எதிர்த்து அரசியல் செய்யுது. திமுக வந்து பாஜகவிற்கு வந்து அடிபணியக்கூடிய இடத்துல இல்லை. ஆனால் அதற்காக வந்து திமுக காரர்களை அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது. அவர்கள் மீது வந்து பல வழக்கு விசாரணைகளை ஏவி விடுகிறார்கள். இப்பொழுது KN நேரு மீதெல்லாம் வந்து இடி வழக்கு வந்து பாய்கிறது. எத்தனையோ அமைச்சர்கள் மீது வழக்கு பாய்கிறது.